அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் செருந்துணை நாயனார், கடற்சிங்க நாயனார் 2 பேரையும் பார்ப்போம். ஏன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தரை பார்க்க முடியாது. பதிவுக்கு போவோமா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் செருத்துணை நாயனார் அவரை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி கடற்சிங்க நாயனார் 2 பேரையும் பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க. அதனால் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை நம்ம பார்க்க முடியாது. அதனால் நம்ம கடற்சிங்க நாயனாரை பற்றியும் பார்ப்போம், செருத்துணை நாயனாரை பற்றியும் நம்ம பார்ப்போம். 2 நாயன்மார்களை பற்றி நம்ம பார்ப்போம். இருவருமே 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கிறவங்க. இவங்க 2 பேரையுமே எப்படி சிவபெருமான் ஆட்கொண்டார், அவங்களுக்கு கொடுத்த அந்த சோதனை என்ன, திருவிளையாடல் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கடற்சிங்க நாயனார்லேருந்து வருவோம். கடற்சிங்க நாயனார் பல்லவ நாட்டு அரசர். அவர் கடற்சிங்கன் அப்படின்னு அவர் பேர். அவர் அரசனாக இருந்தாலும் அவர் எந்த கோயிலுக்கு சென்றாலும் தானே உழவார பணி செய்வார். அந்த அளவுக்கு சிவத்தொண்டு, சிவன் அடியார்கள் மீதும் சிவன் மீதும் அலாதியான பற்று உடையவர். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நான் பாட்டுக்கு கோயிலுக்கு போனோம், சிவனை கும்பிட்டோம் அப்படின்னு இருக்க மாட்டார். போகிற வழியிலேயே எங்கெங்கே இருக்குது, இங்கே ஏதாவது குப்பைகள் இருக்கா, அதை சீர் பண்ணணும், இங்கே ஏதாவது சீரமைக்கிற பணி இருக்கா, அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த வேலையை தன்னுடைய கீழ் இருக்கும் காவலாளிகள் கூட அவர் சொல்ல மாட்டார். டைரெக்டாக அவரே போய் அந்த வேலையை பார்ப்பார். அந்த அளவுக்கு சிவபக்தி உடையவர். சிவன் ஞாபகத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். சிவன் அடியாரை வணங்குவதில் அவருக்கு மிஞ்சியவர் யாருமே கிடையாது. ஒரு அரசராக இருந்து, நான் சொல்கிறது, அரசராக இருந்தால் என்ன பணம் இருக்கும், அவங்களே அன்னதானம் போடுவாங்க, அவங்க ஆட்கள் சொன்னால் வேலை செய்வாங்க, அப்படிலாம் கிடையாது. இவருடைய கையாலே இவரே அன்னதானம் கொடுப்பார். இவரே உழவார பணி செய்வார். இவரே பூஜைகள், கோயிலில் போய் சிவனுக்கு பூஜை செய்கிறது இவரே போய் செய்வார். இவரே ஒரு சிவனடியாராக இருந்து சிவனுக்கு தொண்டு செய்பவர், அரசனாக இருந்தார். இதுதான் இவருடைய வரலாறு. இப்படித்தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இந்த பணியை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ இவருடைய சிவபக்தியை உலகுக்கு சொல்லணும் இல்லையா? இவருடைய சிவபக்தி, இவர் போகிறாரு வராரு அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியும். அவர் போய் சிவனை கும்பிடுவார், அவரே எல்லாம் பண்ணுவார், அவரே உழவார பண்ணுவார்னா, இப்படி பண்ணுகின்றது கடைசி வரலும் இருக்குமா? எந்த ஒரு சோதனை கொடுத்தாலும் அதிலிருந்து அவர் மாற மாட்டாரா அப்படின்ற சிவபெருமான் சோதனை கொடுப்பார்ல, அந்த திருவிளையாடல் ஆரம்பிக்குது. ஒரு சமயம் இவரும் இவருடைய துணைவியாரும் என்ன பண்ணுறாங்க, திருவாரூர் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு வர்றாங்க. அது மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இடையிலே என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல சிவனடியார் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பூக்கள்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. வில்வம், துளசி, இந்த மாதிரி சம்பங்கி, அது மாதிரி பூக்கள்லாம் பிரிப்பாங்க. துளசி பிரிக்கிறதுக்கே ஒரு இடத்துல ஒரு பெரிய மாடை மாதிரி இருக்கும். நிறைய இப்போ கூட கோயில்களுக்கு போனால் இருக்கும். பெருமாள் கோயிலுக்குள்ளே போனால் துளசி மாலையெல்லாம் ஒரு இடத்துல வச்சு அந்த துளசியெல்லாம் உதுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு இடம் பெரிய ரவுண்டாக இருக்கும். அந்த மண்டபத்தில் உட்காந்து அதை பிரிப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். அதை நம்ம உழவார பணியாக கூட பண்ணலாம். நிறைய அதெல்லாம் அந்த துளசி இலையை காய வைப்பாங்க. காய வச்சுட்டு அதை ஒரு கஷாயம் போடுறதுக்கோ இல்லை அது பொடி இடிக்கிறதுக்கோ கூட சில பேர் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. உழவார பணி மாதிரி பார்ப்பாங்க. போகிறவங்க வர்றவங்க கூட உட்காந்து உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே அப்போல்லாம் சிவனடியார்கள் சிவனுக்கு கொடுக்கின்ற அந்த பூக்களை பிரித்து அதை பக்குவப்படுத்தி எது மாலையாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் அரசர் என்ன பண்ணுவார், சில உழவார பணிக்காண்டி அவர் பிரிஞ்சு வேறு ஒரு பாதையில் போயிட்டு இருப்பார். போய் இந்த கோயிலில் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அரசராக இல்லாமல் நேரடியாக பார்த்தா தான் நமக்கு குறை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரடியாக அங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் அவர் போயிடுறாரு. இவங்க துணைவியார் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க தோழியரோட வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பூக்கள் கட்டுற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. வரும்பொழுது அவங்க பூவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு பூ மட்டும் கீழே விழுந்திருக்கு. இவங்க அரசியாக இருந்த பூவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கேன், அந்த பூவை கையில் எடுக்கிறாங்க. அந்த கையில் எடுத்த உடனே அந்த வாசனை ஆட்டோமேட்டிக்காக மூக்குக்கு போயிடும். அவ்வளோ நறுமணம் மிக்க அந்த பூ. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னையும் அறியாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அந்த கை என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக மூக்குக்கிட்ட போய் அப்படியே முகர்ந்து பார்த்து ஆஹா எவ்வளோ அருமையான ஒரு வாசனை,
இந்த மாதிரி வாசனை நம்ம எங்கே எந்த பூவில் இல்லையே சொல்லிட்டு தன்னையும் அறியாமல் அந்த பூவை எடுத்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து ஆற தழுவுவாங்களோ அதே மாதிரி அந்த பூவை வந்து அவ்வளோ அன்பாக பாசமாக அவங்க வந்து அதை வந்து அனுபவிக்கிறாங்க. ஆகா என்ன ஒரு வாசனைன்னுட்டு. இதை வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சிவனடியார்களை தொண்டு பண்ணுறாங்கல்ல, பூக்கள்லாம் இது பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு சிவனடியார் இருப்பார். அவர் தான் வந்து சிறு துணை நாயனார். பாருங்கள், அதான் சொன்னேன் 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னுட்டு. அவர் இதை பார்த்த உடனே கோபம் பயங்கரமாக வந்துடுது. எப்படி இந்த அம்மா சிவனுக்கு ஆவண்டி நம்ம வச்சுருக்க இந்த பூவை மோந்து பார்க்கலாம், ஏன்னா சாஸ்திரப்படி பூக்களை மோந்து பார்க்கக்கூடாது, அதாவது இறைவனுக்கு நாம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு பூக்களை மோந்து பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் சிவனடியார், சும்மா விடுவாரா, சிவனுடைய பூ மோந்து பார்த்தா இவருக்கு எவ்வளோ கோபம் வரும். சாஸ்திரத்தை விடுங்க, சாஸ்திரத்துக்கும் பல மடங்கு வந்து இவர் கோபம், அவ்வளோ வந்து கோபம் வரும் இவருக்கு. இவர் என்ன பண்ணார், இந்த அம்மா இப்படி மோந்து பார்த்துட்டாங்களே, அந்த சமயம் அவருக்கு அரசு யார் அப்படின்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலை. சிவனுக்கு வைத்திருந்த பூவை மோந்து பார்த்தனால என்ன பண்ணுறாரு, உடைவாளை எடுத்து இந்த மூக்கு தானே மோந்துன்னு சொல்லிட்டு அந்த மூக்கு என்ன பண்ணுறாரு அப்படியே வெட்டிடுறாரு. அப்போது அந்த அம்மாவுக்கு ரத்தமாக சுட்டுது. அந்த அம்மாவுக்கு தான் பண்ண தவறு தெரியுது, ஆனால் அந்த அம்மாவுக்கு அது தவறுன்னு நினைக்கல. ஒரு சொல்கிறது ஒரு குழந்தை மாதிரி தான் அந்த பூவை எடுத்து அவங்க பண்ணாங்க, வேணும்னேலாம் பண்ணலை, அகந்தையிலையோ அவங்க ஆணவத்திலையோ அவங்க பண்ணலை. அதனால் அவங்க தவறு பண்ணிட்டாங்க, அவனுக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே அமைதி ஆகிட்டாங்க, எதுவுமே சொல்லலை. ஏன் பக்கத்தில் இருக்கவங்கலாம் தோழியெல்லாம் அப்படியே பிரமிச்சு நிற்கிறாங்க. இவர் கோபமாக வருது, சிவனுக்காண்டி வச்சுருந்த பூ எப்படி மோந்து பார்க்கலாம், நீ பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கண்ணு செவக்க அப்படியே நிற்கிறார். அவர் கோவத்தில் உத்தரதாண்டவத்தில் நிற்கிறார். சிவபெருமானே வந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படி நிற்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறார், கழற்சிங்க நாயனார் அந்த மண்டபத்தை, கோயில் மண்டபம்லாம் சுற்றி பார்த்துட்டு, சரி எங்கே குறை இருக்குது என்னென்னு நம்ம இந்த கட்டுமானம் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவர் சுற்றி இந்த பூ கட்டுற இடத்துக்கு வரும்போது இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு பார்க்குறாரு. மனைவி வந்து மூக்கு அறுபட்டு ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு, இவர் கையில் கத்தி இருக்குது. இவர் அப்படியே வந்து பிரமிச்சு வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி உங்களுடைய மனைவியார் இந்த பூவை வந்து இது பண்ணிட்டாங்க, அதனால் இந்த சிவனடியார் வந்து இது மாதிரி மூக்கை இது பண்ணிட்டாருன்னும் போது அவருக்கு அப்படியே கோபம் வருது. பாருங்கள், கழற்சிங்க நாயனாருக்கு அவ்வளோ கோபம் வருது. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ பண்ணது சரியே இல்லை அப்படிங்கிறாரு. சரியே இல்லைன்னு எல்லோரும் வந்து பயந்துட்டு நிற்கிறாங்க. ஐயோ அடுத்து என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே இந்த சிவனடியார அரசர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் நம்ம வெட்டினது நம்ம அரசியார் வந்து அரசருடைய துணைவியார் அப்படிலாம் அவருக்கு தெரியாது. பூவை மோந்து பார்த்தாங்க, நம்ம மூக்கு அறுத்தோம், அவ்வளோதான் அவருக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க தான் இவங்க துணைவியாருன்ட்டு. என்ன பண்ணுறது, அவரும் அமைதியாக இருப்பார், ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த இடத்துல தான் பாருங்கள் அவர் சொல்கிறாரு, நீ பண்ணது ரொம்ப மாபெரும் தவறு. நீ மூக்கு அறுத்தியே, அதை விட அந்த கை என்ன பண்ணுது, பூவை எடுத்து கைதான எடுத்து மூக்குக்கிட்ட போய் கொடுக்குது, நீ அந்த கையெல்லாம் வெட்டி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே அது ஆச்சரியமாக போச்சு, அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே அவர் சிறிது கூட கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த உடைவாளை எடுத்து தன் மனைவியுடைய கையை, எந்த கை எடுத்து அந்த கையை ஒரே வெட்டிடுறாரு. அந்த அம்மா அதுக்கும் அசையாமல் அப்படியே நிற்கிறாங்க. உடனே இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே சும்மா இருப்பாரா சிவபெருமானு, ஆகா இவருடைய பக்தியை எல்லாருக்கும் சொல்கிறதுக்காண்டித்தான் இந்த திருவிளையாடல் நடத்தினார். அதனால் அவர் என்ன பண்ணுவார், அப்படியே நம்ம பார்வதியோட ரிஷப வாகனத்தில் காட்சி அளிப்பார். எப்பா உங்களுடைய 2 சிவனடியார்களுடைய தொண்டுகளை, சிவபக்தியை நான் இந்த நாட்டுக்கு உணர்த்துவதற்காண்டி உங்களை 63 நாயன்மார்களில் உங்களை வந்து நான் வந்து அந்த வருஷப்படுத்துறதுக்காண்டி இந்த திருவிளையாடல் நடைபெற்றது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய சிவபக்தியை வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்றதுக்கான இந்த திருவிளையாடல் நடந்து சொல்லிட்டு அவங்களுக்கு 63 நாயன்மார்களுடைய இடத்துல இவங்களுக்கும் இருவருக்கும் தர்றாங்க. ஒரே இடத்துல, அதாவது ஒரே நிகழ்ச்சியிலேருந்து 2 நாயன்மார்கள் நம்ம இருக்கிற வரலாறு இதே ஆழ்வார்லேயும் நம்ம பார்க்கலாம். அதாவது பெரியாழ்வாருடைய மகள் ஆண்டாள், அதையே நம்ம இதை உதாரணமாக சொல்லலாம். ஒரே இதில் வந்து ஒரே குடும்பத்தில் 2 ஆழ்வார்கள். அதனால தான் நான் செருந்துணை நாயனாரையும் கழற்சிங்க நாயனாரையும் ஒரே இதில் நான் பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 பேருமே வந்து ஆவணினா 2 பேருமே இவங்க. அதனால் இவங்களுடைய குரு பூஜையை நம்ம கொண்டாடுவோம். நம்ம இந்த பதிவில் வந்து செருந்துணை நாயனார் அவருடைய குரு பூஜையை நம்ம பார்த்தோம், அவருடைய சிவபக்தியையும் நம்ம பார்த்தோம். இவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கிறாரு.
இவர் வந்து ஆவணி பூச நட்சத்திரம் இவருடைய குரு பூஜை. இந்த நன்னாளில் இவருடைய திருவடியை நாம் வணங்கிக் கொள்வோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம். இந்த மாதிரி சிவபக்தியை வந்து எப்படி வந்து சிவனடியார்கள் சிவபக்தியோடு இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சியவங்கள. இவர் வந்து மூக்கார்த்தா அவர் கையவே வெட்டினார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இளைச்சவங்க இல்லை அப்படின்றத வந்து இந்த திருவிளையாடல் மூலம் காட்டியிருக்கிறாங்க. அது ஒரு அருமையான ஒரு வந்து நமக்கு இன்றைக்கி நம்ம நாயன்மாருடைய கதையை பார்த்தோம். ஒன்று செருந்துணை நாயனார், இன்னொரு வந்து கழற்சிங்க நாயனார். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம், பார்ப்போம், பேசுவோம், செய்வோம். நமக்கு நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.